ஹாய் ஹலோ வணக்கம் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்போ இங்கே என்ன மாதிரி இருந்தால் சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி செய்ய போகிறேன். சிக்கன் ஹோல் லெக்கில் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறேன். வாங்க சூப்பர் மார்க்கெட்டில் போய் சிக்கனை வாங்கிட்டு வந்துட்டு மேக் பண்ணுவோம். ஓகே ஹாய். இப்போ நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் எடுப்போம். சூப்பர் மார்க்கெட் எல்லாம் மாற்றி வச்சுட்டாங்க. ஓகே சரி வந்து நமக்கு தேவையான பொருட்கள் எடுப்போம். இதில் இங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இங்கே ஒன்று வந்தால் நிறைய சாமான் எடுக்க வேண்டி வந்துடும். வேறு வழி இல்லை. ஏன்னு சொன்னால் சொப்புளுக்கு போனால் அப்படி தான் ஒன்று போனால் இன்னொன்று வேண்டிட்டு வருவோம். இங்கால பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச பேக்கரி ஐட்டம்ஸ் இதிலே 2 பொருள் எடுத்துகிட்டு அங்கால மற்ற சைட்டுக்கு போய் பார்க்கலாம் என்ன திங்ஸ் இருக்குதுன்னு. பேக்கரியில் இப்போ தான் புதுசாக எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி மூத்த தொலைச்சிட்டு போகுது வாசம். பார்த்திங்கன்னா கடையில் எல்லாமே மாற்றி வச்சுட்டாங்க. எந்த சிஸ்டம் இங்கே இருக்குன்னு தெரியல. முன்னாடியெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஓகே, இங்கே நாம் தேடி வந்த மீட் ஐட்டம்ஸ் இங்கே தான் இருக்குது. இதுக்கெல்லாம் நமக்கு தேவையான பொருள் இருக்குது. சிக்கன் லெக்ஸ் சூப்பராக இருக்குது, நைஸ் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக. இந்த சைடில் பார்த்திங்கன்னா அல்கோஹால் சிஸ்டம், அதுக்கு இப்போ வேலை இல்லை. நம்ம வந்த வேலையை பார்த்திங்கன்னா எல்லாம் வாங்கிட்டு வந்தியாச்சு. இனி வேலையை ஸ்டாப் பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். பார்த்திங்கன்னா இப்போ சிக்கன் லெக்கில் வந்து கீறு போடணும். கத்தியை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவோம். ஸ்டாப் பண்ணி போட்டு சரி வாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி இப்போ என்னோட சிக்கனில் வந்து கட் போடுவோம். பாருங்கள், இதெல்லாம் சுற்றி சின்ன அந்த டீப் கட்டாக இருக்கணும். கட் பண்ணால் தான் மசாலா உள்ளுக்கு போகும். அதுக்கப்புறம் வெனிகரும் உப்பும் போட்டு நீங்கள் ஒரு கழுவினீங்கன்னா அதில் மனம் இல்லாமல் போயிடும். இந்த ட்ரோ சிக்கன் வாடை அடிக்காது. இப்படி கழுவிட்டு பண்ணி பாருங்கள், சிக்கன் நல்லாவே இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. இப்போ என்னென்னு சொன்னால், ஒரு பேனுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி வச்சு சிக்கனை வந்து நல்லா அவிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 80% ஆகுது சிக்கன் வந்து அவிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து சிக்கனை வெளியால் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான தயிர் எடுத்து உடைச்ச மிளகா, பெப்பர் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு சோஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்படி தான் பண்ணணும். சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் உப்பும் போடணும். உங்களுக்கு தேவையான உப்பு போடுங்க. பாருங்கள், நைஸ் அண்ட் க்ரீமியாக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பாயில் பண்ண சிக்கனை வந்து ஒன்றில் வச்சுட்டு இந்த சோஸை வந்து மேலே ஊற்றி நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணி மேரினேட் பண்ண விடணும். பாருங்கள், 2 சைட்டும் சூப்பராக பண்ணணும். பாருங்கள், இப்படி தான் பண்ணணும். இப்படி பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அந்த சோஸ் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இப்படி மூடி வைங்க ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour 1 hour. அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஹாட் பிளேட்டில் ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த சிக்கனை வந்து அதில் மேலே வந்து ட்ரை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். திருப்பி பார்த்து பண்ணணும். நல்லா வெந்து வரணும். அதுக்கு மேலே அது இருக்கிற மிச்ச சோஸ் இருக்குது இல்லையா, அந்த மேரினேட் இதை ஊற்றுங்க மேலே. அதுக்கப்புறம் இந்த சோஸ்லேயே கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அந்த ஃபேனை மூடி வைங்க கொஞ்சம் நேரம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்குது, செமையாகவே இருக்குது. இப்போ பார்த்து சிக்கனோட மனமும் அந்த மசாலான்ற மசாலா அப்படியே மூக்கை தொலைச்சிட்டு போட்டு வாசம் அப்படி செமையாகவே இருக்குது. இப்போது அடுத்து என்னென்னா, இப்போ நாங்கள் கொஞ்சம் சலாட் ஆட் பண்ணுவோம். இதில் ஒரு மிளகாய் போட்டு மேலே வெட்டி, இஞ்சி சின்ன துண்டு, டொமாட்டோ, வெங்காயம், குக்கும்பர் இதெல்லாம் போட்டு மேலே டொப்போ பண்ணி ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுட்டு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சுமையாகவே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ.